ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்துக்கு நான் யாரையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, அதுக்கான காரணங்கள் கண்டிப்பாக ஒரு ரீசன், நல்ல ரீசனாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது காரணமான ஒரு விஷயங்களாக இருக்கும். இல்லைன்னா அது அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோங்கிறத தாண்டி அதை எந்த இடத்துல நம்ம கொண்டுட்டு போகிறோம், எந்த இடத்துக்கு நம்ம சரியானதாக மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இந்த நேரத்துலையும் அந்த நேரத்தையும் சொல்லி நம்ம காரணங்களை இது பண்ண வேண்டாம். அதுக்காக சரியான ஒரு இது பண்ணிக்கிட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. பார்ப்போம் என்ன இது நடக்குதோ அதை நம்மளால் எந்த இதுக்குமே இது கரெக்டு அது கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதை சரியாக தவறான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டும் போக முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த காரணத்தையும் நம்ம சரிப்படுத்திக்கவும் சரி, ஒரு நியாயப்படுத்தவும் சரி, அந்த நேரத்தில் இந்த நேரத்தில்னு சொல்லிட்டு நம்மளால் எதையும் இது பண்ணிக்கிட்டு காரணத்தை இது பண்ண முடியாது. அது பண்ணணுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது சரியாக இருக்காது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா யோசித்தேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியுதோ அதை நம்ம கரெக்டான ஒரு வேலை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் வாழ்க்கையில். அந்த குழப்பத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. குழப்பங்கள் சில நேரங்களில் நம்மளுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், இல்லை சில நேரத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு இதையும் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இதுக்கப்புறம் எந்த நேரத்துக்கும் இது சரியான ஒரு பக்குவத்துக்கு ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிறது மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணேன். அதுக்காக சில விஷயங்களை நம்ம சரியானதாக இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம அந்தந்த நேரத்தில் இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் யோசித்து நம்ம முடிவு எடுக்கலாம். யோசித்து முடிவு எடுத்தால் தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே கொஞ்சம் நான் கொஞ்சம் மாறுதலாக ஒரு சில விஷயங்களை இது பண்ண ஆரம்பித்தேன். சரி பார்த்துக்கலாம், எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயத்த நம்மளால் மாறுதல் பண்ண முடியுதா பண்ண முடியலையா அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு ஏற்றுக்கிறதுக்கான ஒரு ரீசன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சரியான ஒரு இதில் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருந்துச்சு. சரி அதை பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செய்வோம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பினாலே அது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு இதை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால நான் யாருக்கிட்டேயும் நம்ம போயிட்டு ஒரு உதவின்னு கேட்குறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி உதவி கேட்டு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. உதவி கேட்குறனால சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எந்த இதுக்குமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி என்ன அன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியாமல் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னாலே வாழ்க்கையில் நம்மளுக்கு அது சரியான ஒரு இதாக